ஒரு செல்லரா ஆர்டிஓ ஆப்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய கேட்டலாக் வந்து கரெக்டாக ரியல் இமேஜ் என்ன இருக்குதோ, ரொம்ப ஓவராக வந்து எடிட்டிங் பண்ணாமல், ரொம்ப வந்து லைட்டிங் ஃபோக்கஸ் ரொம்ப கொடுக்காம, ஓரளவுக்கு நார்மல் ரியலா பார்க்கறதுக்கும், ஃபோட்டோல பார்க்கறதுக்கும் லைட்டா தான் எனக்கு வேரியேஷன் இருக்கு. பட் ஃபோட்டோ நம்ம பார்த்தாலே தெரியும்ல, ஃபோட்டோல ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். கையில பார்க்கும்போது டம்மியா இருக்கிற மாரி இல்லாம, ஓரளவுக்கு சிமிலரா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டா இருக்கணும். டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி ஆர்டர் வந்த உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வித்தின் 2 டேஸ்க்குள்ள நம்ம வந்து கொரியர மூவ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வேலை பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா கண்டிப்பா வேலை செஞ்சே ஆகணும். நம்ம லேட் டெலிவரி பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் வந்து அந்த ஆர்டர கேன்சல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த பின்கோடுல எந்த ப்ராடக்ட் வந்து மறுபடியும் வந்து ஆர்டிஓ ஆப்ஷன்ல நமக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு கேன்சல் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு தடவ ஃபுல்லா ஒரு ரிவ்யூ மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பின்கோடையும், அந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, நம்ம ஆர்டிஓ ஆப்ஷன்ல இருந்து நெறைய விஷயங்கள் நம்ம தப்பிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் ஆன் டெலிவரி குடுக்கும்போது அந்த ஆர்டிஓ ஆப்ஷன் நெறைய வருது. ஸோ ப்ரீபெய்ட் ஆர்டர் பண்ணும்போது, கேஷ் ஆன் டெலிவரிய விட ப்ரீபெய்ட் ஆர்டர் குடுக்கும்போது, ஸோ ஆஃபர்ஸோ, இல்ல ஃப்ரீ கிஃப்ட்டோ, இல்ல அமௌண்ட் ரிடக்ஷனோ அந்த மாரி ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் வைக்கும்போது, ப்ரீபெய்ட் ஆர்டருக்கு மேக்ஸிமம் ஆர்டிஓ ஆப்ஷன் வராது. கேஷ் ஆன் டெலிவரிக்கு தான் அதிகமா வருது. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னோம்னா, ஆர்டிஓ ஆப்ஷன் வந்து நெறைய விஷயங்கள நம்ம தப்பிச்சுக்கலாங்க.